முன்னுரை. வள்ளுவர் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடு என பாரதியார் உலக பொதுமறையை உலகுக்கு அள்ளி கொடுத்து தமிழுக்கு பெருமை சேர்த்த திருவள்ளுவரை புகழ்ந்து பாடியுள்ளார். அழியா புகழ் கொண்ட திருக்குறளில் கல்வி பற்றி எண்ணற்ற குறள்களில் வலியுறுத்துகிறார். கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று நாளடியார். கல்வி அறிவு தேடலுக்கான பயணம் மட்டுமல்ல, எதிர்கால வாழ்விற்கு அடித்தளம் அமைத்திடும் கனவின் தொடக்கமும் கூட. இது அடுத்த தலைமுறையின் சிந்தனை போக்கை வடிவமைத்திடும் வல்லமை கொண்டது. தன்னம்பிக்கையுடன் அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவற்றை கையாண்டு நவீன உலகில் வெற்றி நடை போட ஏதுவாக இருப்பது கல்வியே. நோக்கம். அறிவின் ஊற்றுக்கண், சொர்க்கத்தின் திறவுகோல், அறியாமை என்னும் இருளகற்றும் ஒளி விளக்கு, நல்லாட்சி மலர அரசன், அமைச்சன், தூதுவன், ஒற்றன் கடைபிடிக்கத்தக்க அறிவு கருவூலம் கல்வி. இவற்றின் தேவையை வெளிப்படுத்துவதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். முதலில் கல்வி உரிமை. தொட்டனை தோறும் மணற்கேணி என்கிறது குறள் 396. நாம் மட்டுமே கற்ற கல்வியால் பயனடைந்தால் நம்மோடு நம் கல்வியும் நின்று மெல்ல மெல்ல அழிந்து போகும். கற்ற கல்வியும் பெற்ற செல்வமும் கடைசி மூச்சு வரை பிறருக்கு கொடுக்கத்தான். செல்வம் பிறக்கும் நம் தந்திரில் தீர்த்திடும், கல்வி கருந்தொரும் மிகச் சேர்ந்திடும் என்கிறது பாரதியார் பாடல் என்று வள்ளுவன் வழி நின்று கூறுகிறார் பாரதியார். கல்வியின் சிறப்பு, கல்லாமையின் தீமை பற்றி வள்ளுவர் விவரிக்கிறார். கற்றல் தனிமனித உரிமை என 75க்கும் மேற்பட்ட குறள்களில் வலியுறுத்துகிறார். கல்வியின் சிறப்பம்சம் மற்றும் கற்றலின் நோக்கத்தை கீழ்கண்ட அதிகாரங்களில் எடுத்துரைக்கிறார். கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, புல்லறிவாண்மை. கல்வியின் சிறப்பு. கல்வி அனைவருக்கும் பொதுவானவை. ஒரு குழந்தை கூட தினமும் தவழ்ந்து, நடந்து, ஓடி என அனைத்திலும் ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறது. கல்வி கற்காமல் இருப்பது அறிவீனம்.